அதாவது பெண்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பல ஆண்கள் கூச்சப்படுவாங்க. அப்போது எதுக்காக கூச்சம் அப்படின்னா, நம்ம தவறான நோக்கம் இருக்கும்போது தான் நமக்கு பெண்கள்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சம் வரும். நம்ம நோக்கம் வந்து சரி தவறாக இருக்கக்கூடாது. தவறான நோக்கம் இல்லாமல் பெண்களிடம் பேச வேண்டும். முதல்ல வந்து எளிதாக யார்கிட்டலாம் நம்மக்கிட்ட எளிதாக இருக்கோ ஆண்கள் என்ன பண்ணணும்னா, யாருக்கு எந்த பெண்களிடம் பேசுவதற்கு உனக்கு ஈஸியாக இருக்குது அவங்ககிட்டலாம் தவறான நோக்கம் இல்லாமல் பேச வேண்டும். உதாரணத்துக்கு உனக்கு பாட்டி இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்கலாம், ரொம்ப ஈஸி அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு. அப்போ கூட தவறான நோக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆணுக்கு வந்து இப்போ பாட்டிங்கிறதுனால உனக்கு தவறான நோக்கம் வந்துருச்சுன்னா அவங்க யாரையும் தவறாக தான் பார்ப்பாங்க. ஒரு குழந்தையோட பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டியாக இருந்தாலும் சரி, படுக்கையில் கிடக்கிற பாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தவறாக தான் பார்ப்பாங்க. ஒரு 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 ஆட்டை பார்த்தாலும் சரி, மாட்டை பார்த்தாலும் தப்பாக தான் தோணும். அதனால் தப்பான பார்வைக்கு வயசோ உறவோ வித்தியாசமே கிடையாது. ஒரு தப்பான நோக்கமுடைய ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை பார்த்தால் கூட தப்பாக தான் பார்ப்பான். ஓரினச்சேர்க்கை, அப்புறம் பிற விலங்குகளோடு புணர்வது, அதுபோல் வயசான பாட்டி கூட குழந்தைகளை கற்பழிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தப்பான பார்வைக்கு தப்பான நோக்கத்துக்கு வயசு, அப்புறம் வந்து எதிர்பால், ஆண்பால், பெண்பால், அப்புறம் ஆடு மாடு நாய்ங்கிற வித்தியாசமே கிடையாது தப்பான பார்வை இருந்துச்சுன்னா. அதுபோல் பெண்களுக்கும் இந்த ஆண்களுக்கு மட்டும் கிடையாது. பெண்களுக்கும் தப்பான நோக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது. அவங்க வந்து பெண்ணிடம் கூட அவங்க ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவார்கள். அவங்களுக்கு நாய் ஆடு மாடு எல்லாத்தையும் உறவுக்காக பயன்படுத்துவாங்க. அப்புறம் சின்ன பையன் பெரிய தாத்தான்னு பார்க்க மாட்டாங்க. அப்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தப்பான நோக்கம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் தப்பாக தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கூச்சங்களுக்கு பெண்கள் கூட ஆண்களிடம் பேசுவதற்கு கூச்சமாக இருக்கும். அப்போ இந்த கூச்சத்துலேருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னா, முதல்ல தப்பான நோக்கம் இருக்கக்கூடாது, ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு யாருக்கிட்டெல்லாம் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதை பாருங்கள். பழகுவதற்கும் பேசுவதற்கும் ஈஸியாக யார்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட. ஒரு பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கா, அப்போ அவங்ககிட்ட போய் பேசுங்க. அவங்களா வருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பெண்களுக்கு இங்கே நிறைய கட்டுப்பாடு இருக்குது, ஆண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஆண்கள் போய் பேசுங்க. யார்கிட்டலாம் ஈஸியாக இருக்குது, உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு அக்கா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீ பேசுகிறியா, ஈஸியாக இருக்குது, அங்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுகிறதே கிடையாது, வாய்ப்பு இருக்கிற இடத்துல பேசுகிறது கிடையாது. ஆனால் வந்து அந்த ஒரு இன்னொரு பெண்ணிடம் பேசவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுருக்க. வாய்ப்பு இருக்கிற இடத்துல நீ பேசுகிறியா, இது எல்லாமே பயிற்சி, உனக்கு ஈஸியாக கிடைக்கிற பயிற்சி. பெண்களிடம் பேசுவது, ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் பேசுவது என்பது ஒரு பயிற்சி எடுத்தால் தான் முடியும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பிறரோடு பழகுவது என்பது பயிற்சி எடுக்கணும். நீ பேசுகிறது எல்லாமே பயிற்சி தான். அதனால் இவங்ககிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது, இந்த பாட்டிக்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, எங்கள் அக்கா கிட்ட பேசி என்ன ஆக போகுது, என் தங்கச்சிகிட்ட பேசி என்ன ஆக போகுது, எங்கள் அம்மா கிட்ட பேசி என்ன ஆக போகுது, எங்கள் பெரியம்மா கிட்ட பேசி என்ன ஆகுது. ஆனால் இங்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்கிற இடம் எல்லாம் ஈஸியாக தெரியுது. அங்கெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு வந்து ஒரு இவங்ககிட்டலாம் பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீ பேசாமல் இருக்கிற. ஆனால் அவங்ககிட்ட என்னால் பேச முடியலையே, இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட என்னால் பேச முடியல, ஏன்னு தெரில, எனக்கு கூச்சமாக இருக்குது. நீ உனக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பேச மாட்டேன்ற. ஏன்னா இதெல்லாம் பயிற்சி. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீ போய் பேசினா அதெல்லாம் உனக்கு பயிற்சி. அந்த பயிற்சியெல்லாம் எடுத்தன்னா எங்கே உன்னால் பேச முடியலையோ, எந்த பெண்ணிடம் உன்னால் பேச முடியவில்லையோ அங்கே பேசுவதற்கான பயிற்சி இங்கே கிடைக்குது. இந்த எளிதாக வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அவங்ககிட்டலாம் வந்து நீ ஒழுக்கமாக நல்ல நோக்கத்தோடு பேசணும். ஒரு சண்டை போடுற நோக்கத்தோடு பேசக்கூடாது. வாக்குவாதம் பண்ணுறது, வாக்குவாதத்தில் விதண்டாவாதம் அப்படிலாம் இல்லாமல், வாக்குவாதம் விதண்டாவாதம் எது இருந்தாலும் நீ தொடர்ந்து பேசுவதற்கு பழகிக்கோ. உறவு தான் முக்கியம். சண்டை வந்தாலும் சரி, என்ன வேணாலும் சரி, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீ தொடர்ந்து பேசணும். நல்ல நோக்கத்தோடு பேசணும். பேசினா எங்கே உனக்கு கஷ்டமாக இருக்கோ, எந்த பெண்ணிடம் கஷ்டமாக இருக்கோ அங்கே பேசுவது உனக்கு ஈஸியாக மாறும். ஸ்ட்ரெயிட்டாக நான் அவங்ககிட்ட தான் பேசுவேன், இவங்ககிட்டலாம் நான் பேச மாட்டேன், எனக்கு ஈஸியாக இருக்கிறவங்ககிட்டலாம் பேச மாட்டேன், எனக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் நான் பேச மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக நான் பேசணுன்னா அங்கே தான் பேசுவேன் அப்படி தான். அதனால தான் கூச்சமே வருது. ஒன்று தப்பான நோக்கம் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் பேசுறதுக்கு ஏன் கூச்சப்படுறான்னா அவனுக்கு தப்பான நோக்கம் இருக்கும். அதனால் அவங்க யார்கிட்டமே பேச மாட்டான். சரி, சரியான நோக்கம் வந்துட்டால் மட்டும் அவன் வந்து அவனுக்கு எல்லார்ட்டையும் பேசுறதுக்கு வந்துருமானா, சரியான நோக்கம் வந்தால் பேசுவதற்கு அவனுக்கு இருக்கிற தடைகள் நீங்கி விடும். அப்போ வந்து என்ன பண்ணணும், எளிதாக யார்கிட்டலாம் இருக்கோ அவங்ககிட்டலாம் பேசணும். சும்மாவது 2 வார்த்தை பேசிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். உங்கள் தெருவில் பக்கத்து வீட்டில் யாராக இருப்பாங்க, ஒரு பாட்டியாக இருப்பாங்க, அல்லது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, ஒரு பாப்பா இருப்பாங்க, அவங்ககிட்ட நீ பேசு, ஒரு 2 அப்படி பேச பழகு. அதில் நிறைய அவமானங்கள் வரலாம், நிறைய பேர் புறக்கணிப்பாங்க, பேச மாட்டாங்க, எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் கடந்து அந்த பேசுவதில் உறுதியாக இருக்கணும்.
என்ன நினைக்கிறோமோ நமக்குள்ளே இருக்கிற தகவல் அறிவு எல்லாத்தையும் அவங்ககிட்ட பேசி பழகி அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அருவன்னு சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம். எல்லாத்தையும் கடந்து நீ பேசுவதில் உறுதியாக இரு. நம்மளை இப்படி சொல்கிறாங்களே சொல்லிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீ பேசாமல் இருக்காத, பேசிக்கிட்டே இரு. அப்போ யாருக்கிட்ட உனக்கு கஷ்டமாக இருக்கோ, எந்த பெண்ணிடம் உனக்கு பேசுவதற்கு கஷ்டமாக இருக்கோ அவங்ககிட்ட பேசுவது அப்போ தான் உனக்கு எளிதாக மாறும். இல்லாமலாம் எளிதாக மாறும். அவங்ககிட்ட யார்கிட்ட உனக்கு பேசுகிறது கஷ்டமாக இருக்கோ அவங்ககிட்ட பேசுகிறதுக்கான பயிற்சி தான் இந்த மாதிரி எளிதானவரிடம் பேசுவதன் மூலம் உனக்கு கிடைக்குது. வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு ஆணிற்கு ஒரு சக பெண் பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட கூட யார்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கோ அவங்ககிட்டலாம் பேசி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் எல்லார்ட்டையும் ஒரு 2 வார்த்தை பேசுகிறத ஒரு வழக்கம், ஒரு பயிற்சி. அதனால் ஏற்படுகிற பலனை நீ கவனிக்கும் போது அந்த பயிற்சியின் முக்கியத்துவம் அப்போ தான் உனக்கு தெரியும். இன்னும் அப்புறம் அந்த கூச்சங்கிறது போய்டும். இதுதான் கூச்சத்தை போக்குவதற்கான வழி. நல்ல நோக்கம். அதன் பிறகு எளிமையானவர்களிடம், உனக்கு எளிதாக இருப்பவர்களிடம் போய் பேசுவது, நல்ல நோக்கத்தோடு பேசுவது. அதன் மூலம் யார்கிட்ட உனக்கு பேசுகிற கஷ்டமாக இருக்கோ அவங்ககிட்ட பேசுவதற்கான அந்த திறனை நீ பெற்று விடுவாய். அந்த பயிற்சியை பெறு. இதுதான் ரகசியம், உறவுக்கான ரகசியம். அதுபோல் ஒரு பெண்ணும் உனக்கு யார்கிட்டலாம் ஈஸியாக இருக்கோ, எந்த ஆண்களிடமெல்லாம் உனக்கு ஈஸியாக இருக்குது, உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டு தாத்தாவாக இருக்கலாம், அதில் உன்னோட தாத்தாவாக இருக்கலாம், ஒரு பெண்ணின், இப்படி ஆண்களில் யாரிடமெல்லாம் உனக்கு ஈஸியாக இருக்கிறதோ அவர்களிடம் நல்ல நோக்கத்தோடு பழகு, நல்ல நோக்கத்தோடு பேசு, தினந்தோறும் பேசு, தொடர்ச்சியாக பேசு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஆணிடம் உனக்கு பேசுவதற்கு கஷ்டமாக இருக்கோ அந்த ஆணிடம் பேசுவதற்கான அந்த திறனை பெற்று விடுவாய். இந்த மாதிரி எளிதானவர்களிடம் எளிதாக இருக்கிற ஆண்களிடம் பேசுவதன் மூலம் உனக்கு கஷ்டமாக இருக்கிற ஆண்கள் யார் அவங்ககிட்ட பேசுவதற்கான பயிற்சி இவர்களிடம்தான் உங்களுக்கு கிடைக்கிறது. இதன் மூலம் இந்த கூச்சம், ஆண் பெண் உறவில் உள்ள அந்த கூச்சம் என்பது நீங்கிவிடும். அப்போ எதை பேசுகிறது அப்படின்னா இப்போ நான் இருக்கேன்னா நான் எதை பேசுவேன், என்னுடைய கருத்துக்கள் இருக்குல்ல. உணவில் பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடணும், நோய்களுக்கு காரணமே சமைச்ச உணவு தான், அதில் அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இவங்ககிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எதையா ஒன்று பேசி இந்த மாதிரி கருத்துக்களை தான் நாம் சிந்திக்கிற விஷயங்களை அவங்ககிட்ட போயிட்டு சேர்க்கணும். ஒரு நல்ல நோக்கத்தோடு இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக. பேசுவதன் மூலம் ஒரு ஆண் பெண் உறவில் இருக்கிற அந்த கூச்சம் தயக்கம் இதெல்லாம் நீங்கிவிடும். அப்போ சந்தோஷமாக இருக்கும். உறவுகள், மனித உறவுகளிடம் நம்மக்கிட்ட ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு இணைப்பு ஏற்பட்டுச்சுன்னா தனிமையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும்.